ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கஞ்சன். அதாவது எல்லா கேட்டகரியிலையும் கஞ்சர்கள் இருக்காங்க. 80-90 காலத்துலையும் இருக்காங்க, இன்றைக்கி 2Ksலையும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 80-90 பார்த்துருவோம். அதாவது 80-90 பிறந்தவங்க எப்படி கஞ்சனாக இருப்பாங்கன்னா, ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில் கூட குடிப்பாங்க. ஆமாங்க, இவங்க வந்து ஓசியில் எவனாச்சும் ஒரு ட்ரீட் வச்சுட்டா போட்டோம், அன்றைக்கி நல்லா இடின்னு இடிச்சு நொறுக்கி நல்லா தின்னு தீத்துருவாங்க. ஆனால் இவங்க சொந்த காசில் சாப்பிட்றதா இருந்தால் 30 ரூபா பிரிஞ்சு சாதத்தையோ இல்லை ஒரு 20 ரூபா சாதத்தையோ வாங்கி சாப்பிட்டு, தயிர் சாதமோ லெமன் சாதத்தையோ சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வயிறை ரொப்பிட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு ஊரில் கல்யாணமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகணுன்னா கூட ஒரு 150 ரூபா பஸ் ஃபேராக இருக்கும், அதை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுவாங்க, 50 ரூபா கொடுத்து ஏதாச்சும் ட்ரெயினில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு லிஃப்ட் மூலிமா பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக எதுவும் பஸ் கிடைக்குமா இல்லை மறுபடியும் லிஃப்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்க தான் இந்த கஞ்சர்கள். இவங்க அணியும் அதாவது இவங்க அணிகிற ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து இருக்கிறதுலே எங்கே பிளாட்ஃபார்மில் கம்மியாக கிடைக்குமோ, பிளாட்ஃபார்ம் தப்பு கிடையாது, ஆனால் நல்லதாக பார்த்து எடுக்கணும்ல, லோ குவாலிட்டியில் எந்த துணி கிடைக்குமோ அதை வாங்கி போடுவாங்க. மற்றவங்க அணியும் துணியை பார்த்துட்டு இதுன்னு இவ்வளோ காசுக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கஞ்சர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, இவங்க வந்து யாருக்காச்சும் ட்ரீட் வைக்கணும், அதாவது இவங்களை நம்பி யாராச்சும் சாப்பிட இவங்க கூட வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களோட நிலைமை வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆமாங்க, இவங்க வந்து 1/2 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி கொடூரமான உள்ளவர்கள் தான் இந்த கஞ்சன். 80-90 கஞ்சன். இவங்களால நாட்டுக்கும் யூஸ் கிடையாது. ஏன் தெரியுமா, ஒரு சில கஞ்சர்கள் என்ன பண்ணுவாங்க, காசை சேர்த்து வைக்கிறேன்ற பேரில் பேங்க்கில் போட மாட்டாங்க, இல்லை எஃப்டிஓ ஆர்டிஓ போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே பீரோலே அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பணம் வந்து அவங்க வீட்டு பீரோவில் தான் இருக்குமே தவிர நாட்டோட பேங்க்கில் இருக்காது. நாட்டோட பேங்க்கில் இருந்தால் தானே இன்ட்ரெஸ்ட்டால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பொருட்களாச்சும் வாங்கணும்ல, பொருட்களை வாங்கினா தானே கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டேக்ஸ் கீக்ஸ் கிடைக்கும். அதனால் நாட்டு வளர்ச்சியும் கிடையாது, இவங்க வீட்டு வளர்ச்சியும் கிடையாது. இப்படி கஞ்சத்தனம் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டாலும் உனக்கெல்லாம் பொழைக்க தரல, நம்மளே பார்த்து ஒரு நகைச்சுவையாக சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியாப்பட்ட கஞ்சர்கள் வந்து நாள் போக்கில் வளர்ந்து 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 மக்கள்களை வந்து மற்ற பொருட்கள் வாங்குறது கூட தடை செய்யும் ஒரு கிருமிகளாக தான், விஷம கிருமிகளாக தான் மாறிட்டு வராங்க. இப்பேற்பட்ட கஞ்சர்கள் ஒன்றே ஒன்று மைண்டில் திங்க் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்களும் எந்த பொருளும் வாங்கி வச்சுக்க போகிறதில்ல, உங்களை சார்ந்தவங்களுக்கும் எந்த பொருளும் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை பீரோலே வச்சிடுறீங்க. இப்படி அந்த பணத்தெல்லாம் அப்படியே இருந்துட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா என்னத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும், அதாவது எல்லாரையும் செலவு பண்ண சொல்ல, இருக்கிற வரைக்கும் நீங்கள் சம்பாரித்த காசை கொஞ்சமாச்சு செலவு பண்ணி பிறருக்கும் கொடுத்து உங்களுக்கும் ஏதோ நல்ல தேவைகளுக்கு நல்ல துணிமணி குடித்து நல்ல உணவு அருந்தி சந்தோஷமாக கழிங்கன்றதை நம்மளோட இதுங்க. அதுக்கப்புறம் 2K கிட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இவங்களை கஞ்சன் எப்படி தான் இருப்பாங்க, இவங்களை பெருவாரி சொல்ல முடியாட்டியும் இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பைக்குக்கு பெட்ரோல் கூட பைக் விட்றா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு கேட்டால் பெட்ரோல் இல்லைனாம்பானுங்க. அதுக்கப்புறம் மொபைல் என்னடா கால் பண்ண உனக்கு போகவே இல்லைன்னா ரீசார்ஜே பண்ணலன்னா காசு இல்லைம்பானுங்க. இது மாதிரி கஞ்சத்தனத்தில். ஆனால் இதே இவனுங்க வந்து வேறு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை சினிமா போகிறதுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றுறதுக்கோ அப்போ மட்டும் எப்படி தான் இவனுக்கு காசு வரும்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாவோட ஜென்ரேஷன்லேயும் கஞ்சர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது யார் மனதையும் புண்படுத்த சொல்லலைங்க. அதாவது இதை சொன்ன விட ரீசனே என்னென்னா, நம்ம கஞ்சத்தனம் பண்ணி காசை அவ்வளோ சேர்த்து வச்சு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாமல் நல்ல துணி கூட உடுத்தாமல் நல்ல மக்களுக்கு எதுவும் ஒரு நல்லது கெட்டது செய்யாமல் அப்படி என்ன தான் எங்கே தான் எடுத்துகிட்டு